இந்த வாரம் வந்து 2 முக்கியமான படங்கள் ரிலீஸ் ஆயிருக்கு. இட்ஸ் அ வக்காலி வீக்கெண்ட். வாழை, கொட்டுக்காளி. கொட்டுக்காளி. ஸோ வெளிநாடுகள்லாம் பார்பியும் ஓப்பன்ஹைமரும் ஒரே சமயத்தில் ரிலீஸ் ஆனப்போ பார்பன் ஹைமர்னு சுற்றிக்கிட்டு இருந்தானுங்க. அந்த மாதிரி இப்போ தமிழ் சமூகம் வந்து ட்விட்டர் சந்துகளில் வக்காலி வக்காலி வக்காலின்னு சுற்றிக்கிட்டு இருக்கானுங்க. ஸோ கொட்டுக்காளி படத்தோட அப்ரிசியேஷன் வீடியோ தான் இது. வீடியோக்குள்ளே போகலாம். கொட்டுக்காளி படம் எப்படி இருந்துச்சு? கொட்டுக்காளி படம் வந்து பெபிள்ஸ் எடுத்த வினோத்ராஜ் அவர்களுடைய படைப்பு அப்படிங்கும்போதே எனக்கு ஒரு பெரிய எக்ஸ்பெக்டேஷன் ஒன்று இருந்தது. ஒரு நெடிய பயணத்துக்கு நம்ம தயாராகிட்டு இருக்கோம் அப்படிங்கிற ஒரு முன்னேற்பாடோட தான் நான் வந்து ரெடியானேன். அந்த படத்தில் பார்த்தோன்னா 2 பேரும் அப்பாவும் பையனும் நடந்துக்கிட்டே இருக்கும். அதுக்கு வந்த விமர்சனங்களே எப்படி இருந்ததுன்னா, இன்னும் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக கொஞ்சம் நடந்திருக்கலாம், கொஞ்சம் ஒரு ஜாகிங் சீன், ஒரு சேசிங், ஒரு மார்க்கெட்டில் புந்து அப்பாவும் மகனும் சேஸ் பண்ணிட்டு வெட்டுற மாதிரி ஒரு சீன் இருந்ததுன்னா கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்திருக்கும் சொல்லிட்டு இருந்தானுங்க. அப்படி இருக்கும்போது எனக்கு இந்த கொட்டுக்காளி படத்தின் மீதான எதிர்பார்ப்புங்கிறது வந்து ரொம்ப அதிகமாகவே இருந்தது. எனக்கு என்னன்னா கொட்டுக்காளி படத்தில் வந்து கூழாங்கல் மாதிரி தான் ஒரு படமாக இருக்கும்னு எதிர்பார்த்து தான் போகிறேன் நான். ஏன்னா முன்னாடியே ஒரு படம் பார்த்துருக்கோம், அப்புறம் கொட்டுக்காளியோட ட்ரெய்லர் நம்ம எல்லாமே பார்த்தோம்ல, இப்படி தான் இருக்கும் நமக்கு தெரியும். அதாவது ஒரு ஆர்ட் ஹவுஸ் ஃபிலிமாக இது இருக்க போகுது அந்த மாதிரி. ஏன்னா ஃபிலிம் ஃபெஸ்டிவலாக ரிலீஸ் ஆகிருக்கு அப்படிங்கிறனால. ஆனால் அங்கே போனால் ஒரு சர்ப்ரைஸ். படம் வந்து நல்ல சிரிக்கிறதுக்கான மொமெண்ட்ஸ் வந்து நிறைய இருந்துச்சு. அது வந்து பெபிள்ஸில் இல்லை அப்படிங்கிறது. ஆனால் அதுவுமே ஒரு ஃப்ளேவர் தான். அந்த பெபிள்ஸோட ஃபீல் வந்து அந்த மாதிரி தான் இருந்தது. இது ஒரு ஃப்ளேவர். என்னன்னா இந்த படத்துலையும் பார்த்தோன்னா அங்கே சீன்ஸில் பார்த்தோன்னா அந்த கேரக்டர்லாம் சீரியஸாக தான் இருக்காங்க. நமக்கு அதை பார்த்து சிரிப்பு வருது அப்படிங்கிறது நல்லா இருந்துச்சு. எப்பா பாண்டி கொஞ்சம் இறங்கியிருப்பா அப்படின்னு சிரிப்பாக இருக்குது. அந்த ஆட்டோவை ஸ்டார்ட் பண்ணுறத அதுக்கு முன்னாடியே ஒரு 2 வாட்டியோ 3 வாட்டியோ நமக்கு காட்டியிருப்பாங்க. எதுக்குடா இது இவ்வளோ லென்த்தியாக காட்டுறாங்க அப்படிங்கிற மாதிரி நமக்கு தோணும். ஃபஸ்ட் வாட்டி செகண்ட் வாட்டியெல்லாம் காட்டும்போது, 3வது வாட்டி காட்டும்போது நமக்கு சிரிப்பு வந்துடும். ஒரு இறுக்கமான சுச்சுவேஷனில் ஒரு சண்டைக்கு அப்புறமா இப்போ என்ன பேசுறது, இவங்ககிட்ட சொல்லலாமா வேணாம், பாண்டி கொஞ்சம் இறங்கிடுறியா அப்படிங்கும்போது குபீர்னு சிரிப்பு வருது. அது மாதிரி நிறையா சீன்ஸ் வந்து இருந்துச்சு. இன்னொரு சீன் என்னென்னு பார்த்தோன்னா, அந்த ஒரு சின்ன பையனுக்கு அப்படியே க்ளோஸ்அப் காமிச்சிட்டே இருப்பாங்க. ரொம்ப அப்படியே முகம் இறுக்கமாகிக்கிட்டே இருக்கும், சீரியஸாக இருப்பான். என்னவோ பிரச்சனை ஆக போகுதுன்னா மா ஆய் வருதுமா அப்படிம்பான். அந்த சீனில் வந்து தேட்டர்லேயே வந்து ரொம்ப பிளாஸ்டாக இருந்துச்சு. ஸோ கொட்டுக்காளி வந்து எதை பற்றின படம் அப்படின்னு பார்த்தோன்னா, ஒரு பெண் கிராமத்தில் வாழ்கிறாங்க. வாலில் கட்டி போடப்பட்டு அங்கே இருக்கிறா, எக்ஸிஸ்ட் ஆகிறா. ஷி இஸ் நாட் லிவிங், ஷி இஸ் நாட் ஃப்ரீ இனஃப் டு லிவ். நீ வந்து அங்கே இருந்துக்கலாம். அந்த பெண் வந்து கல்லூரிக்கு படிக்க போகிறாங்க. படிக்க போகிற இடத்துல ஒருத்தரை லவ் பண்ணுறாங்க. இந்த மாதிரி வீட்டுக்கு வந்துட்டு சொல்கிறாங்க, நான் இந்த மாதிரி ஒருத்தன் லவ் பண்ணுறேன் அப்படிங்கிறாங்க. உடனே அவங்க வந்து சிஜிபிஏ என்ன அரியர் சொல்ல வச்சுருக்கிறான், எங்கே வந்து கேம்பஸில் செலக்ட் ஆகிட்டானா என்ன, அந்த மாதிரிலாம் எதுவும் கேட்காம பேய் பிடிச்சிருச்சு, முதல்ல அதை ஓட்டுவோம் அப்படின்னு சொல்லிட்டு பேய் ஓட்டுறக்கு கூட்டிகிட்டு போகிற ஒரு பயணம் தான் இந்த படம். அப்போ அந்த பொண்ணு வந்து வீட்டில் வந்து சொன்னதாக சொல்கிறது இது எல்லாமே அந்த கேரக்டர்ஸோட பர்ஸ்பெக்டிவ் மேடம் இல்லையா, வச்சுக்கலாம். இருதயதாஸோட பர்ஸ்பெக்டிவை தான் நம்ம இப்போ கேட்டுக்கிட்டு இருக்கோம். இப்போ இந்த மாதிரி ஒரு படம் சொல்கிறீங்க, நீங்கள் ஒரு டிஸ்க்ளைமர் கொடுக்கும்போதே ஒரு சின்ன ஒரு பயம் வந்து வருது. படம் வந்து ஆணவ கொலையை பற்றியது, படம் வந்து அந்த ஊரோட நிலத்தை பற்றியது, ரொம்ப ரூட்டடான ஒரு ஃபிலிம். அதனால் கிடையாது, இது ஒரு ஆர்ட் ஹவுஸ் ஃபிலிம்னு சொல்லும்போது ஒரு பயம் வந்து ஏற்படுகிறது இல்லையா? அந்த பயத்தை போக்குறதுக்கு என்ன சார் இருக்குது உங்ககிட்ட? பொதுவாக இந்த படம் வந்து பார்த்தோன்னா, இப்போ நம்ம வந்து கிராமத்துக்கு நம்ம ஊருக்கெல்லாம் போகிறோம்னு வச்சுக்கோங்களேன். அங்கே ஊரில் உட்காந்துட்டு ஏதோ ஒரு மரத்தடியில், ஒரு புளிய மரத்தடியில் உட்காந்துட்டு அங்கே என்ன நடக்குதுன்னு அப்படியே பார்த்துட்டு இருந்தீங்கன்னா, அங்கே ஒரு விஷயம் ஒன்று நடக்கும்ல, அதை அப்படியே பார்க்குற மாதிரியே தான் ஒரு படமாக இருக்கும். அந்த மாதிரி அங்கே கிராமத்தில் என்ன ஒரு வாழ்வியல் இருக்கோ, அங்கே என்ன பண்ணிகிட்டு இருப்பாங்களோ அதை அப்படியே நேரில் அப்படியே பார்க்குற மாதிரியே இருக்கும். ஸோ அங்கே என்ன மெதுவாக நடந்து போகிறாங்களோ அங்கே மெதுவாக நடந்து போகிறது அப்படியே இருக்கும். வினோத்ராஜ் வந்து ஒரு டெம்பிள் மங்கீஸ் பாட்காஸ்ட்டில் சொல்லியிருப்பார், அதை நான் வேகப்படுத்துறதோ இல்லை எடிட்டில் கட்டில் வந்து நான் அதை ஸ்பீடப் பண்ணி உங்களுக்கு காட்டினேன்னா அவங்க குரல் வலையை நெரிக்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. அந்த ஊரில் வந்து டைம் வந்து அப்படி தான் போகும். நடந்து தான் அவ்வளோ தூரம் போக முடியும்னா நடந்து தான் போவான். தண்ணி கூட தூக்கிட்டு அவன் அங்கேருந்து 1 கிலோமீட்டர் நடந்து வர்றதுக்கு ஒரு 1/2 மணி நேரம் ஆகுதுன்னா, அதை நான் காட்சியாக எடுத்தேன்னா, நான் அவ்வளோ நேரம் காட்டினா தான் அவன் ரொம்ப தூரம் நடந்து வரால அப்படின்னு உங்களுக்கு அந்த டயரிங் ஃபீல் உங்களுக்கு வரும் அப்படின்னு அந்த ஆள் சொல்கிறாரு. இதில் முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தோன்னா, இப்போ வந்து அவங்க வீட்டிலேருந்து கிளம்பி அந்த பாலமேடு எங்கேயோ ஒரு இடத்துக்கு போகிறாங்க. அதுக்கு போகிறதுக்கு ஒரு 1.5 மணி நேரம் ஆகுது அப்படின்னா, ஆட்டோவில் போகிறாங்க, பைக்லேயும் போகிறாங்க. அந்த 1.5 மணி நேரம் ஜேர்னியில் அவங்க சந்திக்கிற விஷயங்கள் தான் அந்த கதை. அந்த 1.5 மணி நேரம் நமக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துருச்சு அப்படின்னு. அந்த இன்ட்ரெஸ்டிங்கிறது வந்து பர்ஸ்பெக்டிவ்ங்கிறேன். இப்போ இன்ட்ரெஸ்டிங்கிறது அதுக்குள்ளே வந்து ஒரு வெட்டுக்குத்து நடக்கணும், ஒரு சம்பவம் பண்ணணும், சூரிய வந்து அறுவலை நின்றுட்டு இன்டர்மிஷன் போடணும் அப்படின்னு எதிர்பார்க்கிறது வந்து
இன்ட்ரெஸ்டிங்காக அவங்க எதிர்பார்க்குற ஒரு அளவுகோலாக இருக்கும். ஆனால் அது வந்து ஒரு படத்தோட பவுண்டரிஸ்க்கு மாறுபடுங்கிற அந்த இன்ட்ரெஸ்டிங் அப்படிங்கிறது. இங்கே அந்த இயல்புக்குள்ளேயே மாறாமல் எந்த அளவுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக காமிக்கிறாங்க அப்படிங்கிறதுல படம் வந்து வேறுபடுது. ஆனால் கூழாங்கல்லையும் சரி கொட்டுக்காலிலையும் சரி அந்த ஜேர்னி வந்து எனக்கு பார்க்குறதுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. இந்த படத்தில் வந்து குறியீடுகளாக நிறைய விஷயங்கள் காமிச்சிருந்தாங்க. அது வந்து படத்தோட ஃப்ளோவையும் கெடுக்காமல் ஜாலியாக இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. முக்கியமாக ஒரு பெண் சுதந்திரமாக அவன் முடிவு எடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி குறியீடுகளா அப்படி எதுவுமே இல்லை. பொதுவாக இவரோட முதல் படமுமே பார்த்தோன்னா ஆளில் இவ்வளோ பெரிய கல்லை கட்டி ஒரு சேவலை உட்கார வச்சுருப்பாங்க. அந்த சேவலுக்கும் ஹீரோயின் மீனாவுக்கும் ஒரு சீன் ஒன்று இருக்கும். சின்ன ஒரு கான்வர்சேஷன். நீ இப்படி தான் இருக்கியா, என்னை இப்படி தான் கட்டி போட்டிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி 2 பேரும் பேசிக்கிற மாதிரியே அந்த சீன் எடுத்திருப்பாங்க. அந்த சேவலும் ஹீரோயினும் பார்த்தோன்னா 2 பேருக்கும் கட் ஷாட் இருக்கும். சும்மா அந்த சேவலை காமிக்காமல் அந்த சேவலும் இவங்களும் பேசிக்கிற மாதிரியே ஒரு சீன் மாதிரி எடுத்திருந்தாங்க. அந்த சீனும் நல்லா இருந்துச்சு. இன்னொரு சீன் என்னென்னு பார்த்தோன்னா அந்த பெண்ணோட தலைமுடியை வாடுற சீன் ரொம்ப அழகான ஒரு காட்சி. அதுக்கு முன்னாடி அது ஃப்ரீயாக ஜாலியாக இருந்த மாதிரி இருக்கும். நல்லா சீவரேன் உன்னை அழகுபடுத்துறேன்னு சொல்லி போட்டு பின்னி பொட்டெல்லாம் வச்சதுக்கப்புறம். ஆனால் அது ஒரு சாதாரண சீன் மாதிரி இருக்குது. ஆனால் அதை பார்க்குறப்ப ரொம்ப ஒரு இறுக்கமான மனநிலைக்கு நம்ம தள்ளப்படுற மாதிரியான ஒரு இடம் வந்துடுது. அவங்க வந்து தன்னை எப்படியா இருக்கணும்னு உணர்றாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு சீன் காமிச்சிருப்பாங்க. ஃப்ரீ ஹேரில் அப்படியே ஒரு டேமில் நடந்து போயிட்டு இருப்பாங்க. ஃப்ரீ ஹேரில் இல்லை, நீங்கள் நினைக்கிற மாதிரி கிடையாது. எப்படின்னா பொட்டு இல்லாமல் கம்மல் எதுவும் இல்லாமல் என்னை விடுங்கடாங்கிற ஒரு மனநிலையில் வந்து அவள் தண்ணியில் அப்படியே நடந்து போயிட்டுருப்பாள். அப்படியே போயிட்டு நல்லா இருக்கும்ல. அப்படி எனக்கு அப்படி இருந்தது. நான் அதை அப்படி இன்டர்பிரேட் பண்ணிக்கிறேன்ப்பா. அந்த மாதிரி ஒரு சீன். இன்னொரு சீனில் பார்த்தோன்னா சப்த கன்னிகள் அப்படிங்கிற கல் வச்சுருப்பாங்க. அதை அப்படியே கடந்து போகிற மாதிரியான ஒரு சீன் இருக்கும். பொதுவாகவே இந்த சிறுதெய்வ வழிபாடில் வந்து பெண்களை வந்து எப்படி வழிபாடுக்கு ஆரம்பித்தாங்க அப்படின்னு வரலாறுகள் படித்தோன்னா அவங்கள வந்து ஆணவ கொலை பண்ணுவாங்க. பண்ணிவிட்டு இன்னையிலேருந்து நீ சாமிடி கில்ட் ஆகக்கூடாதுன்னு சொல்லிட்டு சாமி ஆக்கிடுறது. இதுலேருந்து சாமி என்ன இந்த மாதிரி சீன்களை எப்படியே கடந்து போகிற மாதிரி இருக்கும். எனக்கு இந்த படத்தில் பிடிச்சிருந்தது வந்து த பொர்ட்ரேயல் ஆஃப் ஸ்ட்ராங் மென். இந்த வலிமை மிகு ஒரு ஆண் இருக்காங்கல்ல, அவனுடைய காட்சி அமைப்பு வந்து எனக்கு இந்த படத்தில் படநெடுக இருந்தது. எது அந்த புல் வந்தவுடனே வந்தவுடனே ஒன்று பண்ணுவாங்க, டே போடா போடா, ஏய் மாட உடனே கூப்போடா இங்கே வாடா. அது ஓகே. பட் நான் என்ன சொல்கிறேன்னா படம் முழுக்கவே இந்த விவேக் காமெடி ஒன்றில் வரும், மொத்த அழகையும் கொண்டு வந்து முன்னாடி வச்சிருக்கேடாங்கிற மாதிரி இவனுக்கு மொத்த மானத்தையும் கொண்டு வந்து எங்கே வச்சுருக்கானுங்கிறது இருக்குல்ல. அது மாதிரி ஒரு ஆணுடைய மொத்த வீரமும் அவனுடைய மாண்பும் பார்த்தீங்கன்னா பெண்ணோட உடலுக்குள்ளே தான் இருக்குது அப்படிங்கிறத வந்து அழகாக காட்சிப்படுத்தியிருந்தாங்க. இந்த இவனுக்கு இருக்கானுங்கல்ல, இவனுக்கு எல்லாருமே பார்த்தோன்னா அவனுங்களுக்குள்ளே அவனுக்கு என்ன நினச்சிட்டு இருக்கானுங்கன்னா தன்னை வந்து ஒரு வீரம் மிகுந்தவனாகவும் வலிமை மிக்கவனாகவும் நினச்சிட்டு இருக்கானுங்க. அவங்களுக்கு ஆண்டு ஒரு மாடு வந்ததுன்னா பேண்டுறானுங்க. இவங்களால என்னன்னா அந்த பொண்ணு வந்து ஸ்பீக்கரில் பாட்டு பாடிட்டு இருக்கிறப்ப இதுவும் கூட சேர்ந்து பாடும் அப்படின்னு ஒரு ஹம் பண்ணிடுச்சு. ஒத்தையடி பாதையில் அந்த மாதிரி பாட்டு ஏதோ பாடிட்டு இருக்கும். ஆனால் நம்ம பாட்டு இவனுக்கு டென்ஷன் ஆயிடுவான். அது அந்த ஒரு பாயிண்ட் போது இவனுங்களை வீக் ஆகிறதுக்கு. அந்த இடத்துல வீக் ஆகிட்டு அவனுக்கு வந்து அடுத்து கையில் எடுக்கிறது என்னன்னு பார்த்தோன்னா அடிக்க ஆரம்பிக்கிறது. இதை வந்து கையில் அடிக்க சாட்டையை எடுத்து நாட்டை தீர்த்து போட்டு அடி வெளுக்கிறான். அதையெல்லாம் பார்க்குறப்ப கிராமத்தில் ஏன் சிட்டிலேயே கூட படிப்பறிவு இல்லாத ஏன் படிப்பறிவு இருக்கிறவனுங்களே ஆண்கள் அப்படிங்கிற ஒரு மென்டாலிட்டியில் இருந்தாங்கன்னா எப்படி இருப்பாங்க அப்படிங்கிறத போர்ட்ரேல் பண்ண ஒரு விதமாக இருந்துச்சு. நம்மளை ஒரு சின்னதாக ரெப்ரசன்ட் பண்ணும்போது ஒரு சந்தோஷம் தான் சார். அடடா நம்மளை மாதிரி ஒருத்தன் ஃப்ரஜைலான ஒருத்தன் மேல் ஈகோ ஹர்ட் ஆனால் சரக்குன்னு 2 அப்பா போடுறான். ஆனால் அவனுக்குள்ளே இருக்கிற அந்த ஆண் தன்மை அப்படிங்கிறது இந்த கொட்டுக்காளி மூலமாக பொடியாக உடையிறப்ப அவனுக்கு வந்து அப்படியே உதிர்றதை நம்மளால் படத்தில் பார்க்க முடியுது. கடைசியாக கிளைமேக்ஸில் பார்த்தோன்னா இந்த சூரியோட கதாபாத்திரம் பாண்டிங்கிற கதாபாத்திரம் இருக்குல்ல, அவங்க வந்து அந்த பேய் ஓட்டுறதுக்கு போகிறாங்க. அங்கே போனதுக்கப்புறம் அவனுக்கு என்னவோ ஒரு விஷயம் நடக்குது. அங்கே பேய் ஓட்டுற சீனை பார்க்குறப்பவோ என்னவோ இவன் மனசுக்குள்ளே என்னவோ நடக்குது. அங்கே அவன் ஸ்ட்ரக்காகி நிற்கிறான் அப்படிங்கிறது வந்து ஸ்ட்ரக்காகி நிற்கிறதோடதே படத்தை முடித்தது வந்து எனக்கு ரொம்ப நல்லதாக தான் பட்டுச்சு. அது ஆக்சுவலி நிறைய பேர் வந்து திட்டிகிட்டு இருந்தாங்க, என்னடா ஒரு முடிவே இல்லாமல் இவங்க வந்து மேபி ஒரு கல்யாண ஃபோட்டோவோட அதை முடிக்கணும்னோ இல்லை ஏதோ ஒரு ஆணவ கொலை பண்ணி முடிக்கணும்னோ எதிர்பார்க்குறாங்க. ஆனால் எனக்கு வந்து இந்த ஓப்பன் எண்ட் எனக்கும் இது ஒர்க் ஆச்சு. ஏன்னா நான் சொன்ன மாதிரி நம்மளை பெரும்பாலானவங்களை ரெப்ரசன்ட் பண்ணுற கதாபாத்திரமாக தான் அந்த பாண்டி இருப்பான். ஸோ எனக்கு வந்து அவனுக்கு என்ன வந்திருக்கும், நான் அந்த இடத்துல இருந்தால் என்ன யோசிச்சிருப்பேங்கிற கேள்வியோடு முடிச்சது வந்து எனக்கு அதுக்கு ஒரு டெஃபினைட் எண்டு கொடுத்துருந்தா இதான் படம். சரி கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்களா, ஐயோ அவளை கொண்டுட்டாங்களா, என்ன நடந்தது, ஏன்டா இப்படி இவன் என்னடா டக்குன்னு மனம் மாறிட்டான், இந்த மாதிரி எனக்கு அது ஒரு டெஃபினைட் எண்டை வச்சுருந்தா
படம் இதுதாங்கிறது முடிஞ்சிருக்கும். ஆனால் அது ஓப்பனாக விட்டது வந்து ஒருவேளை நான் பாண்டியா இருந்தால் என்ன பண்ணியிருப்பேன், இல்லை பாண்டி இதுதான் பண்ணியிருப்பானா, என்ன நடந்திருக்குங்கிற அந்த ஒரு க்ளோஷருக்குள்ளே வராமல் நம்மளே அதை யோசிக்க வச்சது நல்லா இருக்கு. அதை ஒரு குற்றமாக சொல்லிட்டு இருந்தாங்க. அதுவும் எனக்கு டிஃப்ரெண்ட்டாக தான் இருந்தது. ஓ, இதை இப்படி பார்க்குறாங்களா, இவங்களுக்கு வந்து ஒரு ப்ராப்பர் எண்டு, ஒரு பவுண்டரியோட இதுதான் முடிஞ்சுது. நான் வந்து ஒரு படம் பார்க்க வரேன், எனக்கு ஒரு ஸ்டோரி சொல்லு, என்ன நீ யோசிக்க வைக்காத அப்படிங்கிற ஒரு மனநிலையும் நிறைய பேர் இருக்காங்கங்கிறது. அது பெபிள்ஸில் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க, குடிகார அப்பேன் இப்போ என்ன பண்ணணும், இப்போ என்ன பண்ணணும் இல்லை, குடிகார அப்பேன் அவ்வளோதான். அந்த அவ்வளோதாங்கிறத வந்து அவங்களுக்கு கஷ்டமாக இருக்குது. எனக்குமே கஷ்டமாக தான் இருக்குது. பட் அது ஒரு மாதிரி நல்லா இருக்குது. என்னடா ஐயோ அது ஆனால் நல்லா இருக்குது அந்த ஒரு ஃபீல். வாரம் தேட்டரில் வர படங்களில் டெஃபினட்டான எண்டோட தான் விட்றானுங்க. நான் வெளியில் வரும்போது எனக்கு என்ன நடந்துருச்சு எல்லாம் தெரிஞ்சுட்டு தான் வரேன். ஆனாலும் எனக்கு வந்து ஒரு திருப்தி இல்லாத மனநிலையோடு தான் வரேன். ஆனால் சர்ப்ரைசிங்லி கொட்டுக்காளி வந்து ஓப்பனாக எந்த ஒரு முடிவையும் சொல்லாமல் நம்மளை யோசிக்க வைக்கிறாங்க. ஆனால் திருப்தியோடு இருக்குங்கிறது எனக்கு ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருந்தது தம்பி. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் எனக்கு இந்த படத்தில் பிடிச்சிருந்தாலும் எனக்கு ஒரு சின்ன ஒரு குறை வந்து ஒன்று இருந்தது. என்னதுவா? யுவனுடைய இசை வந்து படத்தில் இல்லை. அவர் வந்து கூழாங்கல்லே பார்த்தோன்னா 2 இடத்துல மியூசிக் போட்டிருப்பாரு, அதுவும் அவ்வளோதான், கேட்காத மாதிரி அந்த இசை. ஆனால் அது நல்லா இருந்தது. அதே மாதிரி எல்லா படத்துலையும் நீ போடலாம். இந்த கோழி அறுத்து போடுற மேட்டர் இருக்குல்ல, அதுவே பார்த்தோன்னா நான் வந்து உன்னை கொலை பண்ணியிருக்கணும், அதுக்கு பதில் இந்த கோழி அறுத்து போட்டுறேன், பார்த்துக்கோ, உனக்கு பதில் இது சரியாயிரு அப்படிங்கிற ஒரு மென்டாலிட்டியோட தான் அதை அணுகுறாங்க அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. இப்படியாக கொட்டுக்காளி பற்றிய ஒரு உரையாடல் வந்து நிறைவுக்கு வந்திருக்கிறது நான் நம்புகிறேன் சார். ஆனால் அது ஏற்படுத்தக்கூடிய உரையாடல் அப்படிங்கிறது இங்கே சமூகத்தில் தான் தொடங்கணும் அப்படிங்கிறது எங்களோட ஆசையா? எங்களோட ஆசை இல்லை, உன்னோட ஆசை. ட்விட்டரில் இப்போ போட்டு அடிச்சுக்கிட்டு வெட்டிக்கிட்டு இருக்கானுங்க, அறுத்து போடுறாவல, ஃபோட்டோவை மாட்டி மாலையை போடுங்களா, என்னடா படம் இது அப்படின்ட்டு இருக்கானுங்க. ஸோ ஒரு உரையாடல் டிஸ்கஷன் க்ரியேட் ஆகிறது வந்து நல்லா இருக்குது. டிஃப்ரெண்டான பர்ஸ்பெக்டிவ்ஸ் எல்லாம் பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது. இது படமாகவும் ஒரு தியேட்டரிக்கல் எக்ஸ்பீரியன்ஸாக எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. எனக்கும் பிடிச்சிருந்தது. ஸோ படம் பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். படத்தில் வந்து உங்களுக்கு என்னென்ன விஷயங்கள் பிடிச்சது அப்படிங்கிறத வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.